வாக்வாதன் எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 3ல் இருக்கிற நெடுவினா தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நெடுவினா பாருங்கள். சங்க கால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை சான்றுடன் விளக்குகள்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதற்கான ஆன்சரை நம்ம பார்க்கலாம். முதல்ல ஹெட்டிங் வந்து எழுதிக்கோங்க. சங்க கால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பு அப்படின்னு போட்டிருக்கேங்க. போட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து குறிப்பு சட்டகம்னு எழுதிட்டு இதை ஒரு பாக்ஸ் பண்ணி வந்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து முன்னுரை, அதுக்கப்புறம் திருக்குறள், சிலம்பு தரும் விருந்து, தனித்து உண்ணாமை, அல்லில் ஆயினும், இன்மையிலும் விருந்தோம்பல், விருந்தை எதிர்கொள்ளும் பண்பு, அப்புறம் வந்து லாஸ்ட் ஹெட்டிங் வந்து முடிவுரை. இப்போ இந்த ஹெட்டிங் வச்சு நம்ம எழுதலாம். நீங்கள் ஹெட்டிங்கை மட்டும் பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு இதில் ஒவ்வொரு ஹெட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்திருக்கு. இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முன்னுரை. முன்னுரையில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். விருந்தோம்பலில் தமிழர் சிறந்து விளங்கினர். உற்றாரோடு உணவு உண்பதில் தமிழர் ஆர்வம் காட்டினர். சங்க கால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பினை பல இலக்கியங்களின் சான்றுகள் மூலம் அறியலாம். அதாவது விருந்தோம்பல்னால் என்னதுன்னு தெரியுமா? முதல்ல வந்து நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள உபசரித்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்த விருந்தோம்பல்னு சொல்கிறாங்க. இந்த விருந்தோம்பலில் வந்து தமிழர்கள் வந்து ரொம்ப சிறந்து விளங்கினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உற்றாரோடு, அதாவது சொந்தக்காரங்களோட சேர்ந்து வந்து சாப்பாடு சாப்பிட்றதுல தான் ரொம்பவே ஆர்வம் காட்டினார்கள் தமிழர்கள் சொல்கிறாங்க. சங்க கால தமிழர்களினோட விருந்தோம்பல் பண்பை நம்ம இலக்கியங்கள் மூலமும் வந்து அறியலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா திருக்குறளில் சொல்லியிருக்காங்க, சிலப்பதிகாரம், இந்த மாதிரி வந்து காப்பியங்கள் மூலமாக நம்ம வந்து இலக்கியங்கள் மூலமாக நம்ம வந்து நம்மளோட விருந்தோம்பல் பண்பை வந்து அறியலாம். ஃபஸ்ட்டு திருக்குறளில் பாருங்கள். திருவள்ளுவர் அவருடைய இல்லறவியலில் அந்த அதிகாரத்தில் விருந்தோம்பலை வந்து வலியுறுத்த ஓர் அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார். அப்படின்னா திருவள்ளுவர் வந்து விருந்தோம்பலுக்காக ஒரு அதிகாரம் ஃபுல்லாகவே அமைச்சிருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு அது வந்து சிறந்ததுன்னு பாருங்க. திருவள்ளுவர் வந்து இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்துறதுக்காக ஒரு அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார். என்ன சொல்றாருன்னா, நம்ம இல்லறம் புரிவதுனா ஒரு குடும்பம் நடத்துறது எதை சார்ந்ததா இருக்கும்னா விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கின்றார். அதாவது விருந்தோம்பலை எப்படி நம்ம வீட்டில் வந்திருக்கவங்களை வந்து கவனிக்கிறோமோ அதை வச்சு அவங்க இந்த மாதிரி வந்து குடும்பம் நடத்துகிறாங்க அப்படின்னு வந்து புரிஞ்சுக்க முடியுமா, அதை வச்சே சொல்லிடலான்னு சொல்கிறாங்க. முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர். முகம் அதாவது முகம் சுழிக்காம வீட்டுக்கு வரவங்களை வந்து முகமலர்ச்சியோட சந்தோஷமா வந்து வரவேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வள்ளுவரே வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிலம்பு தரும் விருந்து. கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை கெண்ணியே வருந்துவதாக இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். நம்ம சிலப்பதிகாரத்திலையும் விருந்தோம்பல் பண்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது கண்ணகி வந்து கோவலனை வந்து பிரிஞ்சு வாழ்வா. ஆனால் வந்து கோவலனை பிரிந்து வாழ்கின்ற அந்த துயரத்தை காட்டிலும் அவள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினரை வந்து நம்ம கவனிக்க முடியாத சூழ்நிலை இருக்குமே அப்படின்னு எண்ணி வந்து வருத்தப்படுவாளாம். வருத்தப்படுவதாக இளங்கோவடிகள் வந்து அவருடைய சிலப்பதிகாரத்திலே வந்து சொல்லியிருக்காரு. இதை கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஊமையாக்கியுள்ளார். கலிங்கத்து பரணி இலக்கியத்துல ஜெயங்கொண்டார் வந்து விருந்தினருக்கு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை பற்றி ஊமையாக்கி வந்து நமக்கு கூறி சொல்லியிருக்காங்க. அடுத்து தனித்து உண்ணாமை. தனித்து உண்ணாமைனா நம்மளோட தமிழரோட பண்பு எப்படின்னா, நம்ம வந்து தனித்து சாப்பிடாம நம்ம விருந்தினர் கொடுத்துட்டு வந்து சாப்பிட்றதா வந்து நம்மளோட பண்பாடாக தான் சொல்றாங்க. தனித்து உண்ணாமை என்பது தமிழரினோட விருந்தோம்பல் பண்பினுடைய பேசிக்கே அதுதான் சொல்றாங்க. அமிர்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கு கொடுப்பர் நல்லோர். அமிர்தமே கொடுத்தா கூட அது தான் மட்டும் சாப்பிடாம தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றது தான் வந்து நம்மளோட பண்பாடுன்னு சொல்றாங்க. அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்பதை புறநானூறு எடுத்துரைக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறவங்களால தான் இந்த உலகமே வந்து நிலைத்திருக்கிறது அப்படின்னு வந்து புறநானூறுல வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. தனித்து உண்ணாமை என்பது நம்மளோட தமிழரினோட விருந்தோம்பல் பண்பினோட அடிப்படைன்னு சொல்றாங்க. அமிர்தமே வந்து கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர். அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்பதை புறநானூறு எடுத்துரைக்கிறது. அடுத்த ஹெட்டிங் பாருங்க. அல்லில் ஆயினும் அப்படின்னா
நடு இரவுல வந்து விருந்தினர் வந்தா கூட அவங்கள வந்து மகிழ்ந்து வரவேற்று உணவிடுதல் நம்மளோட தமிழருக்கு பண்பு, அந்த பண்பு இருக்குன்னு சொல்றாங்க. விருந்தோம்பல் என்பது சிறந்த பண்புகளுள்ள ஒன்றாக வந்து கருதப்படுகிறதுன்னு சொல்றாங்க. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து அவங்கள வந்து வரவேற்று உணவிடும் நல் இயல்பு வந்து தமிழருக்கு வந்து உண்டுன்னு சொல்றாங்க. இதனை இந்த வரிகள் மூலமா நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நற்றிணையில. "அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும்" என்று நற்றிணையிலும் குறிப்பிடுகிறது. நம்ம திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க, சிலப்பதிகாரத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதழின் நற்றிணையில வந்து சொல்லியிருக்காங்க, புறநானூறுல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இலக்கியங்கள்ல எல்லாத்துலயுமே நம்மளோட விருந்தோம்பலை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்மையிலும் விருந்தோம்பல். வறிய நிலையிலும் இது வந்து 2 மார்க்ல நமக்கு வந்திருக்கும். வறிய நிலையிலும் எவ்வழியிலேனும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர். தானியம் ஏதும் இல்லாத நிலையில் கூட விதைக்காக வைத்திருந்த தினையை உரலிலிட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி என்று புறநானூறு காட்சிப்படுத்துகிறது. அதாவது இன்மையிலும் தான் வந்து வறுமையில் நான் கஷ்டப்பட்டு இருந்தா கூட தன்னை தேடி நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு என்ன பண்ணுனாங்களாம், சாப்பாடு எதுவுமே இல்லாத நிலையில கூட விதைக்காக வச்சிருந்த அந்த விதையை வந்து உரல்ல வந்து இட்டு குத்தி எடுத்து வந்த விருந்தினருக்கு வந்து தலைவி வந்து விருந்தளித்தார் அப்படின்னு வந்து புறநானூற்றிலே வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்து விருந்தை எதிர்கொள்ளும் பண்பு. இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை குறுந்தொகை புலப்படுத்துகின்றது. அதாவது அப்பெல்லாம் வந்து வீட்டுல வந்து பெரிய வாயில் வந்து எடுத்திருக்கும், பெரிய வீடா வந்திருக்கும், எல்லாரும் கூட்டு குடும்பமா வந்திருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து கடைசியா கதவு சாத்துறதுக்கு முன்னாடி யாராச்சும் சாப்பிட்றதுக்கு இருக்காங்களா, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்து கதவே வந்து மூடுவாங்களாம். இந்த பழக்கம் வந்து அந்த காலத்துல வந்து இருந்தது அப்படின்னு வந்து குறுந்தொகைகள் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை குறுந்தொகை புலப்படுத்துகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது முடிவுரையில சங்க கால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பு இன்று எப்படி உள்ளது என்பதை நாம் கண்டுணர வேண்டும். அக்கால தமிழர்கள் விருந்தோம்பல் பண்பை நாமும் கடைபிடிப்போம். சங்க கால தமிழர்கள் இந்த மாதிரியான விருந்தோம்பல் பண்பை வந்து கடைபிடிச்சிருக்காங்க. அது எப்படி இருக்கு நாமும் வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி விருந்தோம்பல் பண்பை நாமும் இப்போ வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து சங்க கால இலக்கியத்துல விருந்தோம்பல் பண்பு பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான். அதாவது திருக்குறள்ல சிலப்பதிகாரம், புறநானூறு, நற்றிணை, இந்த மாதிரி எல்லா குறுந்தொகை இது எல்லாத்துலயும் சங்க இலக்கியங்கள்லயும் இலக்கிய காலத்துல விருந்தோம்பல் பண்பு நல்லா எப்படி இருந்ததோ அந்த மாதிரியான பண்பை நாமும் இப்ப கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க. இதை ஒவ்வொரு ஹெட்டிங்கை மட்டும் ஞாபகம் வச்சுட்டாவே போதும். நீங்க அதை வச்சு நீங்க வந்து ஈஸியா வந்து எழுதலாம். திருக்குறள்ல வந்து திருவள்ளுவர் வந்து எப்படி ஒரு அதிகாரத்தையே வந்து இல்லறவியலுக்காக விருந்தோம்பலுக்காக உருவாக்கியிருக்காரு. சிலப்பதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காங்க, கோவலனை பிரிஞ்சு வாழ்ற கஷ்டத்தை விட கண்ணகிக்கு வந்து விருந்தினருக்கு உணவளிக்க முடியாதான் கஷ்டமா இருந்தது, அந்த அளவுக்கு விருந்தோம்பலை சிறந்து விரியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது தனித்து புறநானூறுல என்ன சொல்றாங்க, தனித்து உண்ணாமை. அமிர்தமே கூட கிடைச்சா கூட தனித்து சாப்பிடாம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றது நம்மளோட பண்பாடுன்னு புறநானூறு சொல்லியிருக்கு. அல்லில் ஆயினும்னா நற்றினையில என்ன சொல்றாங்க, இரவில யாராச்சும் வந்தா கூட அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்மையிலும் விருந்தோம்பல்னா வறிய நிலை, நமக்கே சாப்பாடு இல்லாத நிலையில கூட நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விருந்தினரை எதிர்கொள்ளும் பண்பு. யார் விருந்தை எதிர்கொள்ளும் பண்பு. அதாவது எல்லாரும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கதவு மூடுறப்ப யாருன்னா சாப்பிட்றதுக்கு இருக்காங்களான்னு கேட்டுட்டு அதுவும் ஒரு பண்பாடு தான். எல்லாரும் சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு கதவை மூடிட்டு படுக்கிறது ஒரு பண்பாடு அப்படின்னு குறுந்தொகையில வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம சங்க இலக்கியத்துல எப்படி விருந்து பண்ணாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து புரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இது 2, 3 தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எழுதி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.